Hey guys, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது 143.7 இது பிரியாவோட எஃப்எம். இன்னையோட டாபிக் வந்து நாஸ்டாலஜிக் ஃபீலிங் when you're out of your country. இப்போ வந்து நான் வந்து யூகேல இருக்கேங்க and before this I was in Canada. இப்போ வந்து நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு வெளியில போறப்போ how do we cope up with the home sickness? இந்த ஹோம் சிக் இருக்கப்போலாம் வந்து ரொம்ப சோக்கிங்கா இருக்கும். அப்போ என்னென்ன பண்ணலாம்? So one of the things that you can do is food. இந்த ஃபுட் வகையில் பார்த்தா எனக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கம்ஸ் வித் பானிபூரி, இந்த சாட் சாப்பிட்றப்போ அந்த சாட் வந்து நான் சின்னப்போ எங்கள் ஸ்மால் டவுன் ஐ வாஸ் ரேஸ்ட் இன் அ ஸ்மால் டவுன் கால் பெமல் நகர். அந்த பெமல் நகரில் வந்து எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போனால் ஒரு சின்ன இடம், அந்த சின்ன ஸ்ட்ரீட் ஷாப் தான் வந்து எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்குங்க. அதுவும் எங்கள் அப்பா கூட போயிட்டு இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆனால் அதில் வந்து செம்மையாக இருக்கும் அந்த சாட் சாப்பிட்றப்போ. அந்த சாட் வந்து இப்போ ரீசெண்ட்லி ஐ கேம் பேக் ஃப்ரம் ஹோம், செம்ம ஹோம் சிக்னஸாக இருந்தது. என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்போ வந்து இந்த சாட்டை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. அந்த இந்தியன் ஸ்டோரில் வந்து ரெடிமேடாக வந்து அந்த பானிபூரி மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லா மசாலாவும் ரெடிமேட் தான். பட் யூஸ் மை பிரெயின், கொஞ்சம் டெக்னிக் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லைங்க. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் மை டெக்னிக் டு ஃபைண்ட் அண்ட் டூ திஸ் பானிபூரி அண்ட் ரagda சாட் அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியாதுங்க. ஆனால் you can comment on this and do comment on whether we can modify this recipe, and also இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். and இருந்துச்சுங்க டேஸ்ட். ஐ ஹேட் அ வெரி நைஸ் டைம். அது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபுட், அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வித் ஈட்டிங் அண்ட் மிக்சிங் ஆஃப் ஃபீலிங்ஸ் அட்டாச் டு இட். இட் டேக்ஸ் யூ பேக் டு தட் ஸ்மால் டவுன் வேர் யூ வர் ரேஸ்ட் வித் யுவர் அப்பா. அண்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஃபீலிங் வந்து நீங்கள் வீட்டிலே இருந்தால் வராது, பட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி இட் கம்ஸ். இட்ஸ் அ மிக்ஸ் திங். பட் இதை வச்சுக்கிட்டு இந்த ரெசிபியை பாருங்கள். இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. and do share it with your family and friends for my channel to grow. 2 steps guys. One is the filling for the puri, which is peas masala, for which you need all these starting materials which are mentioned here: mustard, onions, and then you need fennel and tomatoes, and then you have onions and coriander. கூட வந்து எல்லாத்தையும் சேர்த்து you have to boil it, and then you have these boiled peas and which are mashed. Put all the masala that you had before along with chaat masala into this, and then you have the peas masala ready. And pani-puri water is made with pani-puri powder in the peas water. அந்த பாயில் பண்ண பீஸில் கிடைச்ச வாட்டரை வந்து சேவ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பானிபூரி மசாலா பவுடரை போட்டுட்டிங்கன்னா you have பானிபூரி is ready. Now you have cucumber and onions on the side கட் பண்ணிட்டு, இந்த பூரி வந்து ரெடிமேட் பூரி. இதில் வந்து சென்ட்ரல் ஹோல் பண்ணிவிட்டு அது கூட ஸ்டஃப் பண்ணணும். இதர் அனியன், அப்புறம் cucumber, உங்களுக்கு என்ன வேணுமோ போடலாம். ஆனியன், cucumber, அந்த பீஸ் மசாலா உள்ளே போட்டுட்டு கூட வந்து சேவ் வேணும்னா போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு பூரி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து இந்த பானிபூரி வாட்டர் கூட வந்து டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹாவ் இட் ஃப்ரெஷ். அண்ட் இட்ஸ் செம்ம டேஸ்டியாக இருந்தது. யூ ஷுட் ட்ரை இட் அவுட் கைஸ். Another way to serve is broken puris with cucumber, onion, save and the peas masala, which is called ragda chaat. I hope you guys like this video. Thank you for watching guys.